ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்ஸ்டாப் குக்கிங். இன்னைக்கு நம்ம ஒரு டேஸ்டியான தக்காளி கறி செய்ய போகிறோம். இதுக்கு நல்ல பெரிய சைஸ் தக்காளி நம்ம 3 தக்காளி எடுத்திருக்கோம். மீடியம் சைஸ் வெங்காயம் 3 நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 7-8 பல்லு பூண்டு, இதில் ஒரு 4 வரமிளகாவும் கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியும் ஊற வச்சுருக்கேன். வாங்க நம்ம இப்போ இதை எப்படி செய்யலான்னுட்டு பார்க்கலாம். இப்போ இதில் நம்ம ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துட்டு இதில் ஒரு துண்டு பட்டை 2 லவங்கம் போட்டுக்கலாம். இதிலே இஞ்சி பூண்டு போட்டுடலாம். இதில் நம்ம இந்த ஊற வச்ச மிளகாவும் புளியும் இதில் போட்டுடலாம். இப்போ இதை நம்ம கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இந்த மிளகா, இஞ்சி பூண்டு இதெல்லாம் இதை அரைச்சி எடுத்துட்டோம். அதே ஜாரில் நான் 3 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருந்தேன். அதில் 1.5 தக்காளி பொடியாக கட் பண்ணிட்டேன். 1.5 தக்காளி நம்ம அதை அரைச்சிக்கலாம். இது 1.5 தக்காளி, இதையும் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் ஒன்று வச்சுட்டு இதில் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இது நல்லா காஞ்ச உடனே இதில் 1 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். இது நல்லா பொரியட்டும். இப்போ இந்த கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சிச்சு. இதிலே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் போட்டுடலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடணும். நான் 3 பெரிய சைஸ் தக்காளியில் 1.5 தக்காளி நல்லா அரைச்சி வச்சுட்டேன். 1.5 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன். அது போல் போட்டால் நல்லா நம்மளுக்கு ஒரு கிரேவியாக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம இந்த மிளகாய், புளி இதெல்லாம் அரைச்சி வச்ச இந்த விழுதை இதிலே போட்டுடலாம். நம்ம அந்த ஊற வச்ச தண்ணியே கொஞ்சம் ஊற்றி தான் நான் அரைச்சிருக்கேன். இதுவும் நல்லா வதக்கலாம். நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கிறோம், அதனால இந்த பச்சை வாசனைலாம் போகணும். கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி வச்ச தக்காளியை இதிலே போட்டுறேன். இப்போ இந்த தக்காளியும் நல்லா வதங்கணும். நல்லா இதை வதக்கி கொஞ்சம் பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. இதிலே நம்ம அரைச்சி வச்ச தக்காளியும் போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொஞ்சம் வதங்கணும். இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வதங்க விட்டுறலாங்க. இப்போ இது பாதி அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் தனியா பொடி போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இப்போ இதை மறுபடியும் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம் இந்த தக்காளியை. இப்போ இதை நல்லா மூடி போட்டுடலாம். இப்போ பாருங்க, இந்த தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் நல்லா எல்லாமே பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. நல்லா கமகமன்னு வாசனையோட. இதுலயே நம்ம கொஞ்சம் வாசனைக்கு கொத்தமல்லி போட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ இந்த தக்காளி கறி ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா இட்லி, தோசை, சப்பாத்திக்கு
ரைஸுக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்ல இருக்கும். இதே போல நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.